நேரமும் போக மாட்டேங்குது. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் அண்ணி, இந்த பொறுப்பை மட்டும் நான் எடுத்துக்கிறேனே, ப்ளீஸ் வேண்டான்னு சொல்லிடாதீங்க அண்ணி. என்ன அண்ணி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? சரி, உன் விருப்பம். ரொம்ப சந்தோஷம் அண்ணி. ஆமா, எனக்கு என்ன ஸ்பெஷல்? இடியாப்பம், பாயா. ஆம்பிட்டுதான். இதெல்லாம் நான் விரும்பி சாப்பிடுவேங்கறத நீ இன்னும் மறக்காம இருக்கல்ல? எப்படி நீ மறக்க முடியும்? நம்ம ஒன்னா மண்ணா வாழ்ந்த அந்த வாழ்க்கை பசு மரத்துல ஆணி அடிச்ச மாதிரி மனசுக்குள்ள பதிஞ்சு கிடக்குதே. அது எந்த காலத்துக்கும் மறந்து போகாத அண்ணி. பொண்ணு போய் இவ்வளவு நாள் நான் பகையா நினைச்சிட்டு இருந்தனே, அத நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. வருத்தப்படாதீங்க அண்ணி, அதான் இப்ப சேர்ந்துட்டோம்ல. அதுவும் சரிதான். ஓகே, நான் சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? என்ன அண்ணி, நீங்க இருக்கிற ஒசரத்துக்கு இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது. நீங்க போங்க, நான் கொஞ்ச நேரத்துல அம்புட்டியும் சமைச்சு எடுத்துட்டு வரேன். இன்னைக்கு நான் எவ்வளவு வசதியா இருந்தாலும் கீழே இருந்துதான் மேல வந்திருக்கேன். வந்த வழிய மறக்க கூடாது, இனி மறக்கவும் மாட்டேன். அந்த நாள்ல இருந்த சந்தோஷம் இப்பெல்லாம் இல்ல கமலா. அத நினைச்சாவது நாம சந்தோஷப்பட்டுக்குவோமே. சரி, பூரி சுடுறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். நான் மாவு திரட்டுறேன், நீ பூரி சுடு. ஐயோ அண்ணி, அதெல்லாம் வேண்டாம் அண்ணி, சொன்னா கேளுங்க. நீ சமைக்க வேண்டாம், நான் வேற ஆளை வச்சுக்கிறேன்னு நான் சொன்னப்போ நீ கேட்டியா? கேக்கலல்ல? அதே மாதிரிதான்